காசியில் இரக்கமுக்தி. இந்த இடத்துல உயிர் போகணுமா? இந்த இடம் ஆஞ்ஞான்னு பேரு. மூலாதாரம் திருவாரூர். திருவாரூர் போனால் மூலாதாரம் ஒழுங்காக வேலை செய்யும். என்ன சார் மூலாதாரம்னா என்னங்க? மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகஸ்தாரம்னு 6 சக்கரம் ஒழுங்காக சுற்றணும். இந்த சக்கரம் சுத்தலைன்னா ஒழுங்காக மோஷன் போகாது, யூரின் போகாது, வயிற்று வலி வந்துடும், சாப்பிட்றது செரிமானம் ஆகாது. இந்த 6 சக்கரத்தை சுத்தணும்னா சிதம்பரம் போகணும், திருவாரூர் போகணும், திருவிடைமருதூர் போகணும், சீவாஞ்சியம் போகணும், காசி போகணும், திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. காசிக்கு நிகரான இடம். இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும், மண்ட ஓட்டில் தெரியும். இந்த ஓட்டை அது சொல்கிறார், நாசிக்கு மேலே 4 3 விரலிடை ஈசன் இருப்பிடம் இந்த இடத்துல இருக்கிறாராம். அதனால தான் எல்லாரும் இங்கே கும்பிட்றோம். அப்படி பார்த்து வாங்க வாங்க அப்படின்னு. இந்த நெத்திக்கு புருவத்தில் தான், இதுக்கு மேலே தான் 12 அங்குலம் துவாதசாந்த பெருவழின்னு பேர். துவானா 2, தசம்னா 10, 12 அங்குலம். திருவண்ணாமலையில் தீபேத்திர 4 எத்தனைங்க? 11 12 சேர்த்தி. அப்போ அந்த 12 அங்குலம் தான் துவாதசாந்த நம்முடைய இடத்துல. அதனால தான் ஓம் சிகாய வசடு அப்படிங்கிறோம். இந்த சில திருநீரை பூசிக்கிறோம். அதனால தான் தீட்சிதர்கள் எல்லாரும் இந்த இடத்துல உச்சியில் குருவி போட்டுக்கிறோம். வட்டவாசிகைன்னு பேர். பேர் இப்போ சுவாமி என்ன பண்ணுறோம்? அதனால தான் மடங்கள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல தரிசனம் பண்ணும்போது சுவாமியை இப்படி இந்த முத்திரை காமிச்சு இப்படி வைப்பாங்க, நான் இங்கே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய சம்பிரதாயம் உண்டு. அதனால தான் சுவாமி எங்கே இருக்கிறான்? உடம்பில் என் உச்சியில் நிற்பரேன்னு சொல்கிறார். என் உச்சியில் நிற்பரே, சுவாமி இங்கே இருக்கிறான் உச்சியில். அப்போது அதனால தான் பிறக்கிற குழந்தை உயிர் எங்கே இருக்குது? டப் 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 டப்னு எங்கே உயிர் போகும்? அப்புறம் ஏன் மறைஞ்சு போச்சு? எங்கே போச்சு? அது திரும்ப திரும்ப உள்ளே இறங்கி 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 வளர 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 இங்கே வந்துருமா பின்னாடி இந்த இடத்துல. அப்புறம் நம்ம சாகும்போது நம்முடைய தவத்தினால, தேவாரத்தினால, புண்ணியத்தினால என்ன ஆகும்? அந்த உயிர் மீண்டும் பல இடத்துக்கு வர துடிக்குமா? எங்கே வர்றதுக்கு? இங்கே வர்றதுக்கு. அப்போ என்ன ஆகும்? மெல்ல 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 முதுகு தண்டு வழியாக மேலே ஏறும். கீழே இறங்கின உயிர் திரும்ப மேலே ஏறுமா? மேலே ஏறி இந்த இடத்துல வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது சாயுட்சம்னு பேர். அந்த உயிரானது இங்கே வந்து இந்த துவாரத்தின் வழியாக வெடிக்கணும்னா அதற்கு ஒரே வழி திருமுறை பாராயணம், சிவபெருமானுடைய தொண்டு, தில்லை சிதம்பர பெருமானை தரிசனம் பண்ணா போதும். அந்த வழி திறந்துடும். அண்டாகாகசும் அபுகாகசும் திறந்து விடுத்திசை.